ஸோ ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து இறைவனை நாம் அடையக்கூடிய வழி. பக்திங்கிறது நமக்கு மனசில் இருந்தாலே போதுமானது தான். இறைவன் வந்து நீங்கள் எப்படி அவரை நினைக்கிறீங்க, எப்படி வந்து அவரை அடையக்கூடிய வழியை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ எல்லா வேதங்களும் என்ன சொல்லுது, நீங்கள் வந்து பைபிள் எடுங்க, குரான் எடுங்க, நம்மளுடைய பகவத்கீதா எடுத்துக்கோங்க. உங்களுடைய பக்தி மார்க்கத்தில் இறைவனை அடைவதற்கான வழிகள் தான் இதில் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன்னா அப்படின்னு சொல்கிறவங்கள எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் ஒரு பெரிய டிசிப்ளினை வந்து அவங்க எடுத்துப்பாங்க அந்த ஸ்பிரிச்சுவல் பர்சன். ஸோ ஒரு பக்தி அப்படிங்கிறது வந்து நமக்கு அந்த நாள், அந்த நட்சத்திரம், அந்த திதி. ஒரு விளக்கேற்றும் பொழுது பக்கத்தில் வந்து நம்ம வந்து அதை நீரையும் வைக்கணும். இது சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, சிவன் வந்து எப்பொழுதுமே ஒரு நெருப்பை சார்ந்த ஒரு எனர்ஜி. ப்ரொவோக் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்தினா என்ன, ஆன்மீகம்னா என்ன அப்படிங்கிறது தான். ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து நம்ம இங்கிலீஷில் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் வந்து அவங்களுடைய பக்தியோடைய ஃபார்ம் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்மளுடைய பழைய ஆன்மீகவாதிகள்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பக்த மீரா எடுத்துக்கலாம் உதாரணத்திற்கு. பக்த மீராவினுடைய ஆன்மீகம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய பக்தி வந்து பாடல்கள் மூலமாக இறைவனை அடைவது அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் எப்படி வந்து கடவுளை அடையிறீங்க. ஒரு சிலருக்கு வந்து அவங்களுடைய ஆன்மீக பாதை எப்படி இருக்குன்னா, முழுமையாக சித்தர்களையெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா அவங்க முழுமையாக ஒரு தனிமையை எதிர்பார்ப்பாங்க. ஒரு வனத்தில் போய் யாரும் இல்லாத இடத்துல அவங்க வந்து இறைவனை அடைவதற்கான வழியை வந்து தேடுவார்கள். அது அவங்களுடைய ஆன்மீகம். ஸோ ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து இறைவனை நாம் அடையக்கூடிய வழி. அந்த வழியில் வந்து நிறைய பாதைகள் வந்து இருக்குது. அந்த பாதைகளை நம்ம பக்தி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீ இறைவனை அடையக்கூடிய இலக்கை வந்து நீ எந்த வழியை எடுத்துக்கிற அப்படிங்கிறது தான். ஒரு சிலருக்கு அந்த பாடல்கள், ஒரு பக்தி பாட்டு நான் பாடிட்டாலே நான் இறைவனுக்கு நான் செஞ்சிட்டேன்ப்பா, எனக்கு இது போதும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் எழுந்திருந்து அவங்களினுடைய அந்த ஆன்மீக வழி எப்படி இருக்குன்னா, அவங்களுடைய பக்தி முறை வந்து விளக்கேற்றுறது, ஸ்லோகம் சொல்கிறது, அவங்களுடைய நித்திய சந்தானம்னு சொல்கிறது, அதாவது நித்தியமாக அவங்க பண்ணக்கூடிய நித்திய பூஜைகள், இது இருந்தால்தான் அவங்களுடைய பக்தி வழி. ஒரு நாள் நான் அது பண்ணலை அப்படின்னா கூட அவங்களுக்கு வந்து அது மனசில் நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேனோ அப்படின்னு இருக்கும். ஸோ ஆன்மீகத்திற்கும் பக்திக்கும் ஒரு பாலம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இறைவனை அடையக்கூடிய வழிக்கு வந்து எந்தெந்த முறைகளை நாம் எடுத்துக்கொள்கிறோம் அப்படிங்கிறது தான். பக்திங்கிறது நமக்கு மனசில் இருந்தாலே போதுமானது தான். இறைவன் வந்து நீங்கள் எப்படி அவரை நினைக்கிறீங்க, எப்படி வந்து அவரை அடையக்கூடிய வழியை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் பார்க்குறாரே தவிர, நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது எந்த கடவுளும் சொல்கிறதே கிடையாது. இப்போ நீங்கள் ராமர் எடுத்துக்கோங்க, கிருஷ்ணர் எடுத்துக்கோங்க, பிள்ளையார் எடுத்துக்கோங்க. நீ இப்படி தான் என்னை பூஜை பண்ணணும் அப்படின்னு அவங்க சொன்னதே கிடையாது. பட் அவங்களுக்குன்னு ஒரு முறையை நாம் தேர்ந்தெடுத்தோம். ஸோ வேதங்கள் வந்து என்ன சொல்லுதுன்னா, நீ உன்னுடைய பக்தி மார்க்கம்னு சொல்கிறது வழி, உன்னுடைய பக்தி மார்க்கத்தை நீ தேர்ந்தெடுத்துக்கோ. வேதத்தில் சொல்கிறது வந்து உன்னுடைய வழியில் நீ நேர்மையாயிரு, என்ன செய்கிறாயோ அதை உண்மையாக செய், முழு மனதோடு செய். இந்த மூன்றும் இருந்தாலே நீ இறைவனை அடையலாம் அப்படிங்கிறது தான் வேதமும் சொல்கிறது. நீங்கள் எந்த மதமாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் ஒரு முஸ்லிமாக இருங்க, கிறிஸ்டியனாக இருங்க, ஹிந்துவாக இருங்க. உங்களுடைய மதம் சொல்வது என்ன? இறைவனை அடைவதற்கான வழியில் உன்னுடைய மனசில் தூய்மை இருக்கணும். ஸோ நம்ம நல்லதை நினைக்கணும், நல்லதை பார்க்கணும், நல்லதை கேட்கணும் அப்படிங்கிறது தான் எல்லா மதங்களும் சொல்கிறது. இந்த மனிதன் வாழ்வதற்கான அந்த வழி, அந்த முறை, அந்த டிசிப்ளின், ஒரு வாழ்க்கையில் அவங்க கடைபிடிக்க வேண்டிய சில செயல்களை நம்மளுடைய வேதங்கள் வந்து சொல்கின்றன. இந்த வேதங்கள் முறைப்படி நம்ம எடுத்துக்கொண்டால் அதை நம்ம பக்தி மார்க்கமாக நம்ம இறைவனை அடைகிறோம். ஸோ எல்லா வேதங்களும் என்ன சொல்லுது, நீங்கள் வந்து பைபிள் எடுங்க, குரான் எடுங்க, நம்மளுடைய பகவத்கீதா எடுத்துக்கோங்க. உங்களுடைய பக்தி மார்க்கத்தில் இறைவனை அடைவதற்கான வழிகள் தான் இதில் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது.
பக்தி அப்படிங்கிறது நம்ம மனசில் இருந்தாலே போதுமானது தான். இது ஒவ்வொரு மனிதரும் அவரினுடைய பக்தியை வெளிப்படுத்துவதற்கான முறைகள் வெவ்வேறு முறைகளை நம்ம வெளிப்படுத்துகிறோம். இது ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ ஆன்மீகம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்மீகம் ஒரு மனிதனினுடைய வாழ்க்கையை ஒழுங்குமுறையாக எடுத்து செல்வது. ஸோ லைஃப்பில் ஒரு டிசிப்ளின் இருக்கணும். அது நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருக்கும் பொழுது நமக்கு லைஃப்பில் அது டிசிப்ளின் இருக்கும். இந்த லைஃப் டிசிப்ளின் ஒரு ஆன்மீகம் எப்படி உங்களுக்கு சொல்லித்தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் அதில் வரும். அதே மாதிரி ஒரு நாளில் ஒரு மனிதன் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஆன்மீகம் நமக்கு சொல்லித்தருது. ஸோ வாழ்க்கையினுடைய நெறிமுறைகளை ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், ஒரு முறையோட ஒரு மொராலிட்டியோட எப்படி ஒரு மனிதன் வாழணும் அப்படிங்கிறது தான் ஆன்மீகம் நமக்கு சொல்லித்தரும். ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன்னா அப்படின்னு சொல்கிறவங்கள எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் ஒரு பெரிய டிசிப்ளினை அவங்க எடுத்துப்பாங்க, அந்த ஸ்பிரிச்சுவல் பர்சன். ஸோ நம்ம ஆன்மீகத்திலிருந்து சில விஷயங்களை வாழ்க்கையில் கற்றுக்குறோம். அதனுடைய மார்க்கம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்தி மார்க்கத்தில் நம்ம அதை கொண்டுட்டு போகிறோம். ஸோ ஒரு ஞாயிற்றுக்கிழமையானால் நம்ம ஒரு சிவன் கோயிலுக்கு போகிறோம், திங்கக்கிழமையானால் நம்ம பெருமாள் கோயிலுக்கு போகிறோம், செவ்வாய்க்கிழமையானால் முருகனை போய் வழிபாடு செய்கிறோம், ஒரு வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்கிறோம், வெள்ளிக்கிழமையில் நம்ம மகாலட்சுமியை வழிபாடு செய்கிறோம், சனிக்கிழமையில் நம்ம நவகிரகத்தை சுற்றுறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு கோட்பாடை நமக்கு ஆன்மீகம் சொல்லித்தருது. அப்போ அந்த ஆன்மீகத்தை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணும்பொழுது நம்மளுடைய பக்தி மார்க்கமும் கரெக்டாக இருக்கும். அதனால் இது 2 கண்களை போன்றது. ஆன்மீகம் மற்றும் பக்தி அப்படிங்கிறது 2 கண்களை போன்றது. இது 2மே ஒரு மனிதனுக்கு நிச்சயமாக தேவை. நீங்கள் எந்த அளவுக்கு பக்தியாக இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஆனால் வாழ்க்கையில் நம்ம ஆன்மீகத்தை கண்டிப்பாக தேர்ந்தெடுக்க வேண்டும். நீங்கள் ஜெயினிசம் எடுத்துக்கோங்க, புத்திசம் எடுத்துக்கோங்க, கிறிஸ்டியானிட்டி எடுத்துக்கோங்க, எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் ஒரு ஆன்மீகவாதியாக நான் இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு மொராலிட்டியை, ஒரு ஒழுங்குமுறை அப்படிங்கிறது என் வாழ்க்கையில் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் ஆன்மீகம் நமக்கு சொல்லித்தருது. அதனால தான் நம்ம ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கணும் அப்படிங்கிறதும் எல்லா வேதங்களும் சொல்லித்தருது. நீங்கள் எந்த மதங்களை எடுத்துக்கொண்டாலும் அதில் ஆன்மீகம் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஆன்மீகம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு ஒழுங்குமுறையான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க சொல்லித்தரும். அந்த ஒழுங்குமுறையான வாழ்க்கை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பக்தி. அதனால் இது எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்தது தான். காலையில் எந்திரிக்கும் பொழுதே நம்மளுடைய வாழ்க்கையில் பக்தி அப்படிங்கிறது நம்ம மனசில் நம்ம நினைக்கக்கூடியது தான். ஸோ இந்த நாள் நல்ல நாளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுடைய இறைவனை அடையக்கூடிய வழிகள் ஒவ்வொரு விதமாக இருக்கும். நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே இறைவன்கிட்ட ஒரு சின்ன ப்ரேயர் வைப்போம், இல்லை இன்றைய நாளைக்கான ஒரு ஸ்லோகங்கள் நம்ம சொல்லுவோம், இல்லை அன்றைய நாளுக்கான ஒரு சில விஷயங்களை நம்ம பக்தி மார்க்கமாக பாடல்கள் மூலமாக கூட நம்ம பாடுவோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு திங்கக்கிழமை காலையில் அதுவும் அன்றைக்கி ஒரு பிரதோஷமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கண்டிப்பாக சிவன் பற்றின ஸ்லோகங்கள் எல்லாமே நம்ம கேட்போம். ஒரு செவ்வாய்க்கிழமை நமக்கு சஷ்டியாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அன்றைய நாளில் கந்த சஷ்டி கவசத்தை கேட்போம், முருகனினுடைய பாடல்களை நம்ம கேட்போம். ஸோ ஒரு பக்தி அப்படிங்கிறது நமக்கு அந்த நாள், அந்த நட்சத்திரம், அந்த திதி எதில் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பௌர்ணமி திதியாக இருக்கும்போது அன்றைக்கி நம்ம யாரை வழிபாடு செய்வோம், ஒரு லலிதா பரமேஸ்வரிக்கு நம்ம லலிதா சகஸ்ரநாமத்தை நம்ம சொல்லுவோம். ஸோ பௌர்ணமி வழிபாடுகளை நம்ம சாயங்கால நேரத்தில் தான் நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த பக்தியில் நம்ம எப்படி அன்றைய நாளில் வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையை கையாளுவது தான். ஒரு சிம்பிளாக நம்ம ஒரு இறைவனை நம்ம வழிபாடு செய்யணும், நம்ம வீட்டிலேயே இறைவனுக்கு எப்படி நம்ம பக்தி மார்க்கமாக வழிபாடு செய்யலான்னா, நம்ம சின்னதாக நம்மளுடைய பூஜை ரூமில் ஒரு விளக்கேற்றி சாமி கும்பிடுறது தான். ஸோ இந்த விளக்கேற்றும் பொழுது ஒரு வீட்டில் கண்டிப்பாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, இறைவனுக்கு நம்ம ஏதாவது ஒரு புஷ்பத்தை நம்ம சமர்ப்பிப்பது தான். அண்ட் அந்த இடத்துல ஒரு சொம்பு தண்ணி இருக்கிறது, அண்ட் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம், இந்த 3ம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் பூஜை ரூமில் விளக்கேற்றும் பொழுது பக்தியோடு நம்ம விளக்கேற்றுறோம். அந்த விளக்கேற்றும் பொழுது அங்கே ஒரு சொம்பு தண்ணி வைக்கிறோம், அண்ட் சுவாமிக்கான ஒரு நெய்வேத்தியத்தை அங்கே வைக்கிறோம். நீங்கள் எந்த இறைவனை வேணாலும் வழிபடலாம், அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம்தான். ஸோ சில பேருக்கு உருவ வழிபாடே இருக்காது, அவங்க உருவம் இல்லாமல் அந்த ஜோதி தான், அதாவது விளக்கு மட்டும்தான் பிரதானமாக எடுத்துப்பாங்க.
ஸோ அந்த மாதிரியான வழிபாடுலேயும் கண்டிப்பாக ஒரு விளக்கேற்றும் பொழுது பக்கத்தில் வந்து நம்ம வந்து அதை நீரையும் வைக்கணும். இது சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃபயரும் ஒரு வாட்டரும் பக்கத்தில் இருந்தால் அந்த எனர்ஜி வந்து பேலன்ஸ் ஆகும். அந்த இடத்துல வந்து நெகட்டிவிட்டி வந்து போயிட்டு பாசிட்டிவிட்டி அந்த இடத்துல க்ரியேட் ஆகும். ஸோ எப்பொழுதுமே ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு லைட் இருக்குது, ஒரு ஃபயர் இருக்குன்னா அங்கே வாட்டரும் இருக்கணும். இது சைனீஸ் வாஸ்துப்படியும் இது வந்து இந்த எனர்ஜி வந்து பேலன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான். நம்ம வேதங்களும் அதைத்தான் சொல்லுது. நம்ம வந்து ஒரு விளக்கேற்றும் பொழுது சுவாமிக்கு வந்து அந்த இடத்துல வந்து நீர் இல்லாமல் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன, நம்ம விளக்கேற்றும் பொழுது ஏன் அந்த இடத்துல நீரும் இருக்குது அப்படின்னா, தண்ணி அப்படிங்கிறது நம்மளுடைய ஆத்மா, அந்த ஃபயர் அப்படிங்கிறது நம்மளுடைய உடல். சிவன் வந்து எப்பொழுதுமே ஒரு நெருப்பை சார்ந்த ஒரு எனர்ஜி. அவர் வந்து நம்ம அந்த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லும் பொழுது சிவனை வந்து ஒரு நெருப்பு பிழம்பாக தான் நம்ம பார்க்குறோம். அது பக்கத்தில் நம்ம வந்து ஒரு நீரையும் நம்ம வைக்கும் பொழுது அங்கே வந்து நமக்கு மும்மூர்த்திகளும் அந்த விளக்கில் வந்து ஆவாகன ஆகிறாங்க. ஸோ பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த மும்மூர்த்திகளையும் நம்ம ஒருங்கே வணங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆக்கும் தெய்வம், காக்கும் தெய்வம், அழிக்கும் தெய்வம், இந்த 3 பேரும் தான் பிரம்மா, விஷ்ணு, சிவன்னு சொல்லக்கூடியது. அதனால் நம்மளுடைய அந்த வீட்டில் வந்து மும்மூர்த்திகளும் வாசம் பண்ணுறதுக்காக இந்த விளக்கேற்றி நம்ம மனதார அந்த தெய்வங்களை வணங்குவது தான். ஸோ இந்த பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது நம்ம ஒரு நாள் பூரா சாமிக்கிட்டேயே இருக்கணும், இல்லை ஒரு நாள் பூரா நம்ம வந்து தெய்வத்துக்கு செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. இருந்தாலும் காலை வேளையில் நம்ம ஒரு ஆலயத்திற்கு போயிட்டு இறைவனை தொழுதுட்டு வீட்டுக்கு வந்து நம்ம உணவு அருந்தும் பொழுது நம்மளுடைய உடல், நம்ம மனசு ரெண்டுமே வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு வந்து சொல்லி கொடுத்தது. ஸோ காலையில் வெறும் வயித்தோட ஒரு கோவிலுக்கு போயிட்டு அந்த கோவில் பிரகாரத்தை சுற்றிட்டு அங்கே கொடுக்கக்கூடிய தீர்த்தம், அங்கே கொடுக்கக்கூடிய துளசி, அங்கே வைக்கிற சடாரி, சிவன் கோயிலில் நமக்கு வாங்கக்கூடிய அந்த விபூதி, இது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய நரம்புகளை ரொம்ப வந்து ஆக்டிவாக வச்சுருக்கோம். அந்த ஆலயத்திற்கு போயிட்டு வந்து ஒரு 11 முறையோ 3 முறையோ 5 முறையோ வலம் வந்துட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பாடி, நம்மளுடைய மைண்ட் ரெண்டுமே ஆக்டிவாக இருக்கும். அது வந்து ஒரு ஃபுல் எனர்ஜி இருக்கக்கூடியதான். ஸோ பக்தி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வழிகளை எல்லாத்தையுமே நாம் வந்து கடைபிடிக்கலாம். இந்த ஆன்மீகம் பக்தியில் ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி இந்த பக்தி முறையாக நம்ம வாழ்க்கையில் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும், பக்தியில் நம்ம என்னெல்லாம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். இதுவரைக்கும் பக்தினா என்ன, ஆன்மீகம்னா என்ன, வாழ்க்கையில் இது எதற்கு நமக்கு தேவை அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.